நீ நல்லவதான். அதுக்காக உனக்கு வேலை கொடுத்து சம்பளம் தான் கொடுக்க முடியும். நீங்க கொடுக்கிற சம்பளம் பத்தலன்னு சொல்லு, இன்கிரிமெண்ட் ஏதாவது கொடுக்கறேன். ஆனா உதவின்னு வந்து இன்னொரு முறை நிக்காத. புரியுதா? சரிங்க சார். சரி போ. நீ வாமா. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு சொன்னதுதான் நமக்கும். டாக்டர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஹெல்ப் பண்றாங்கங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இப்ப நம்ம டாக்டர் கிட்ட பணம் கேட்டு இந்த ஸ்டாஃப் மாதிரியே நம்மளையும் டாக்டர் நினைச்சிட்டாருன்னா என்ன பண்றது? மித்ரா, மித்ரா. எனக்கு எதுவும் வேண்டாம் சார். நான் சும்மா ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களை பார்க்கலல்ல, அதான் வந்தேன். ஓகே, போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு டாக்டர். பாரு, நீ சென்னையில இல்லாத நேரத்துல வீட்ல ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு. நான் ஊர்ல இல்லாதப்பவா? அப்படி என்ன சார் நல்ல காரியம்? வினய்க்கு பொண்ணு கிடைச்சிருச்சுமா. முகூர்த்த தேதியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வாரத்துல வினய்க்கு கல்யாணம். ஓ சூப்பர் டாக்டர். டாக்டர், வினய் சாருக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? அவரு பொண்ணை பாத்துட்டாரா? அவன் எதுக்குமா பொண்ணை பார்க்கணும்? டாக்டர் என்ன சொல்றீங்க? அவருக்கு தானே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. மித்ரா, அவன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான். உங்களுக்கு ஓகேனா அவனுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டான். அப்புறம் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அதனால நாங்களே பார்த்து பேசிட்டோம். வினய் தாலி கட்டும் போதுதான் பொண்ணையே பார்க்க போறான். அப்ப அவன் முகத்தை நீ பார்க்கணுமே. எவ்வளவு ஹாப்பியா இருக்க போதுன்னு பாரு. பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காங்களே டாக்டர்? ஆமா, அழகு மட்டும் இல்ல, உன்ன மாதிரி புத்திசாலியும் கூட. மித்ரா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்தா நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்களே. சொல்லுங்க டாக்டர். வினய்க்கும் அவன் வருங்கால ஒய்ஃபுக்கும் ஏதாவது வித்தியாசமா ஒரு கிஃப்ட கொடுக்கணும்னு நினைக்கிறமா. என்ன கிஃப்ட கொடுக்கலாம்னு நீயே சொல்லு. டாக்டர், அது ஒன்னும் அவசரம் இல்ல. கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த கிஃப்ட கொடுக்க போறேன். அதனால ஒரு 2 நாளுக்குள்ள நீ யோசிச்சு சொல்லு. ஆனா அது வித்தியாசமான கிஃப்டா இருக்கணும். ஓகே? ஓகே டாக்டர். ஹலோ. ஹலோ, நான் ஃபேஷன் டிசைனர் பவித்ரா பேசுறேன் மேம். சொல்லுமா. வினய் சாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதான் சார் எப்ப ஃப்ரீயா இருப்பாருன்னு கேக்கலான்னு கால் பண்ணேன் மேம். வினய் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கான். நீ இப்பவே வந்து எடுத்துட்டு போயிடுமா. ஓகே மேம், தேங்க்ஸ். சரி. அக்கா, பயங்கர போர் அடிக்குதுக்கா. இப்படியே காஃபி குடிச்சிட்டு நீ சமைக்கிறத சாப்பிட்டுட்டு சோஃபாவை தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் மங்குனி மாம்சம் ஆயிருவேன். எல்லா கல்யாண வேலையும் நீயும் மாமாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா நான் அந்த வேலையை பார்த்துட்டு சுறுசுறுப்பா இருப்பேன்ல. டேய், இது உன் அக்கா வீடா இருந்தாலும் நீ இங்க கெஸ்டா தான் வந்து தங்கியிருக்க. கல்யாண வேலைய பாக்குறேன்னு நீ ஏதாவது பண்ண போய் நம்ம சொந்தக்காரங்க யாராவது அதை பார்த்துட்டா உங்க மாமாவை தான் தப்பா பேசுவாங்க. நீ கல்யாணத்தன்னைக்கு தாய் மாமா செய்ய வேண்டிய சடங்கை மட்டும் செஞ்சாலே போதும். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அக்கா, சீரியஸ் சடங்குங்கிறது கடமை, நான் கேட்கறது வேலை. இந்த குடோன்ல இருக்கிற தூக்கிட்டு போய் அந்த குடோன்ல வைக்கிறது, அந்த குடோன்ல இருக்கிற தூக்கிட்டு வந்து இந்த குடோன்ல வைக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன். அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன? வந்ததுக்கு அப்புறம் மே கம்மின்னு இங்கிலீஷ்ல கேட்கிற ஒரே ஆள் நீதான் மாப்ள. கரெக்ட். உட்காரலாமா? உங்க வீட்டு சோஃபா உட்காரு. இல்ல, அக்காவும் தம்பியும் ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருந்தது, அதான் காலிங் பெல் அடிச்சு உள்ள வந்தேன். ஆமா, ரகசியத்தை தான் இப்படி ஹாலில் உட்காந்து பப்பரப்பேன்னு பேசுவாங்க பாரு. மாப்ள, உனக்கு பாம்பு காது. என்ன பேசிட்டு இருக்கோங்கிறது ரூம்ல இருந்து கேட்டுட்டு தானே வந்தேன். கரெக்டா? லைட்டா கேட்டுது, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா நடக்குது போல இருக்கே. சரி, நானும் சும்மா தான் இருக்கேன். எனக்கு அதை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நானும் பண்ணிட்டு இருப்பேன்ல. ஏன் மம்சு, கல்யாண மாப்பிள்ளனா டைரக்டா மண்டபத்துல வந்து தாலி தான் கட்டணுமா என்ன? ஆடா போ மாப்ள, நானும் இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு வேலை கொடுந்தா கேட்டுட்டு இருந்தேன். எங்க அக்கா என்னமோ நீ சீர் செஞ்சா போதும், உனக்கு வேலை கொடுத்தா சொந்தக்காரங்க ஏதாவது அது இதுன்னு பேசுவாங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கா. நீ கல்யாணம் மாப்பிள, உனக்கு ஏதாவது வேலை கொடுப்பாளா? உன் வேலையில கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாப்பிள. இல்ல, இந்த சட்னி அரைக்கிறது, துணி துவைக்கிறது, அந்த வேலையை சொன்ன மாப்பிள. சரி, ஆக்சுவலா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே எனக்கு ஒரு வேலையை கமிட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன வேலை மாப்பிள? அது ப்ரீ வெட்டிங் ஷூட். ஓ, என்னது? அக்கா,
அதாக்கா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுனா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிளையும் விவசாயே இல்லாம பார்க்கு பீச்சுன்னு போய் அப்படிக்கா இப்படிக்கா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுப்பாங்களே அதான். ஓ இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரியா? யாருக்குரிய ரெண்டு ஒண்ணு தான், பெருசா ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. நீ சொல்ற மாதிரி போட்டோ வீடியோலாம் எடுத்தா நல்லாதான் இருக்கும். ஆனா உங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரே. ஊமா நீயே சொல்லிட்டே எடுத்தா நல்லா இருக்கும்னு, அப்புறம் எதுக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? அவருக்கு தெரியாம ஷூட் முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் சர்ப்ரைஸா போட்டோ காமிச்சுனா அசந்து போயிடுவார்ல. என்ன மாம்சே, நான் சொல்ல கரெக்டா? இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனா அவருக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? வேண்டாம் விட்டுரு. ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம். மாப்ள எதுக்கு மாப்ள? உங்க அப்பாக்கு தெரிஞ்ச ஒரு டென்ஷன்ல வானத்துக்கும் பூமிக்கும் ஜங்குன்னு குதிப்பாரு. வேணாம் வேற கம்னரியா. அம்மாமா ப்ளீஸ்மா, இந்த கல்யாணம் என் லைஃப்ல நடக்க போற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்மா. இதுக்கு பண்ணலன்னா அப்புறம் எப்படிமா? ப்ளீஸ்மா மா. மாப்ள அவன் நான் லைஃப்ல 10 கல்யாணமா பண்ணிக்கிறான், எல்லாத்துக்கும் ஒரே கல்யாணம் தான். அந்த ஒரு கல்யாணத்தையும் ஏண்டா பண்ணிக்கிட்டோன்னு தலையில பக்கெட்டை கவுத்துட்டு புலம்பிட்டு இருக்கான். நீ வேற. யோ உனக்கு இந்த ஒன்னே ஆகல. யோ சும்மா இருக்கே. சும்மா அந்த மாதிரி பெட்டியா பேசாம அம்மா கிட்ட இதை பத்தின இம்பார்ட்டன்ஸ் எடுத்து சொல்லு. சொல்லியா? சொல்லு மாம்சு. சொல்ல மாட்டேன். அட போயா. மா இப்போ தாரா கூட கல்யாணம் நடந்திருந்தா ஆலப்புழா போட் ஹவுஸ் போயிட்டு ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம்ல. இப்போ அதெல்லாம் கூட எதுவுமே வேண்டாமா? ஜஸ்ட் பக்கத்துல மகாபலிபுரம் போயிட்டு, அதுவும் நீங்க யாரும் வர வேண்டாம், அந்த பொண்ணோட போன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நானே அவங்க வீட்டுல பேசி அந்த பொண்ணோட சம்மதம்லாம் வாங்கி போட்டோ ஷூட்லாம் முடிச்சு அப்படியே ஜாலியா திரும்பி வந்துடுவேன். எப்படி ஐடியா? இது கூட உங்களால பண்ண முடியாது? ப்ளீஸ்மா. ஐயோ சொல்லையா. யோ சொல்லியா. அக்கா ஆமாக்கா, உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டோ எடுத்தாங்க, மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி போய் போட்டோ எடுக்க போறான். கரெக்ட். பெருசா வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே. மாப்பிள்ள எங்க போறேன்னு சொன்ன? மகாபலிபுரம். இதோ இங்கதான் இருக்கு. அக்கா நான் வேணா கூட போய் எந்த பிரச்சனையும் ஆகாம பாத்துக்கிறேன். சரியா? அக்கா சரின்னு சொல்லுக்கா. அக்கா மாப்பிள்ளோட மூஞ்சி பார், பாவமா தெரியல? ஆமாமா. யாரு இவனை பார்த்தா பாவமா இருக்கா? இவ பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பிளான் போட்டு ப்ரீ வெட்டிங் அது இதுன்னு வந்து உளறிட்டு இருக்கான். அது புரியாம நீயும் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா போடுற. வினய், காஸ்டியூம் டிசைனர் மெஷர்மெண்ட் எடுக்க இப்ப வருவா. நீ எங்கேயும் போயிடாத. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மா டேய் மா 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 மா. மாப்பிள்ள எங்க அக்கா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் பிளானா? கண்டுபிடிச்சிட்டியா? அப்ப உண்மையா? யோ என்னையா மாம்சே, நீ எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து அந்த பொண்ணோட போன் நம்பரை வாங்கி ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா, யோ உங்க அக்கா ஆனா ரொம்ப கிளவரா இருக்கியா. நீதான் யா லூசு. என்னது மாம்பையன் சின்ன பையன் பார்த்து நரித்தனமே யோசிக்கிறான். நாம தான் ஒன்றும் தெரியாத தேங்காய் குறிக்கிற எலியாவே இருக்கோமோ. இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அவர் அங்க வேற டென்ஷன்ல இருக்காரு. நாம வேற 10 நாள்ல பணம் கொடுத்துறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கடைசியா இருக்கிற ஒரே சான்ஸ் வினய் சார் மட்டும்தான். ஆனா அவரே இப்போ பெரிய பிரச்சனையில இருக்காரு. இதுல நாம வேற போய் கஷ்டம்னு நிக்கணுமா? ஆனா வேற வழியே இல்ல. தலைக்கு மேல வெள்ளம் ஓடுது. போட்டு கிடைக்கலனாலும் கையில சீக்கிர மரக்கட்டைய வச்சாவது எப்படியாவது சீக்கிரமா கரைக்கு போய் சேர்ந்துடணும். தயங்காம கேட்டுற வேண்டியதான். யோ மாம்சே, சும்மா நீ வந்து ஜாலியா காலாட்டிட்டு படுத்துட்டு இருக்க. அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு எனக்கு அப்படியே உள்ள இருந்து பிரஷர் ஏறுது. மாம்சே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. ஏமாப்ல நான் என்ன அட்ரஸ் தெரிஞ்சுட்டா சொல்லாம இருக்கேன். ப்ரீ வெட்டிங் ஷூட்டுங்கிறது அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ கிண்டுற அல்வான்னு என் அக்கா கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் தெரியாத அறிவில்லாத அப்பாயிலாவே இருக்கேன். சரி விடு மாப்ள, இப்போ அந்த பொண்ணு அட்ரஸ் தெரியலன்னா என்ன, கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுங்கிற வழியை பார்ப்போம். அதுக்கு ஒரு தேவதை வரமாலா போவா. எக்ஸ்கியூஸ் மீ சார். தேவதையா? ஏய் 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 மேடம் வாங்க, வெல்கம், ப்ளீஸ் கம் இன். வினய் சார் தனியா இருப்பாருன்னு நினைச்சா அவர் மாமா வேற கூடவே இருக்காரு.
இப்ப எப்படி அவர்கிட்ட பணம் கேக்குறது? மித்ரா, வேற வழியே இல்ல. கிடைக்கிற சான்ஸ மிஸ் பண்ணாம கேட்டுறேன். ஹலோ, என்ன மித்து, ஏன் தயங்கி நிக்கிற? உட்காரு. ஓ, இவர் இருக்காருனா? அவரை கண்டுக்காத, டாக்டர் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. அவரும் நம்மள ஒருத்தர் தான். அவர் எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஏமாப்ல, நான் ஒரு சூடு சொரண கட்ட கூமுட்டேன்னு சொல்றேன், அப்படிதானே? பரவாயில்ல, சொல்லிட்டு போ. அப்படி இருந்தா தான் எல்லாத்துக்கூடயும் ஜெல் ஆயிக்கலாம். சரி சரி மாம்சே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஏதோ சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். சொல்லிட்டு போ மாப்ள. மித்து, என்ன டெய்லி செக்அப் தானே வந்த? ஆமா சார், ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயமா? சரி சரி, நம்ம டெஸ்ட்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். அந்த விஷயம் என்னன்னு சொல்லு, கேட்கலாம். இல்ல, முதல்ல வந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன். ஓகே. பணம் கேட்டா கொடுப்பாரா இல்ல வேற ஏதாவது நினைச்சுப்பாரா? புரியலையே. மித்ரா, டெஸ்ட் தானே நடந்துட்டு இருக்கு, நீ சும்மா தானே இருக்க. அந்த விஷயம் என்னன்னு சொன்னா நானும் போர் அடிக்காம அப்படியே கேட்டுட்டு இருப்பேன்ல, ப்ளீஸ். சார், அது ஒண்ணும் இல்ல சார். எனக்கு ஐயோ மாப்ள, என்னது பிரஷர் 150 தாண்டி போயிட்டு இருக்கு. ஏய் அட, ஓ யோ, எதுக்கு மாம்ச கத்துற? சில டைம்ல அதெல்லாம் அப்படிதான் காட்டும். இப்ப நீ ஷாக் ஆனது எடுத்தோன்னு வச்சுக்கோயேன், சும்மா அப்படியே 300க்கு மேல காட்டும். ஐயோ அப்படி இல்ல மாப்ள, அது டென்ஷனா இருக்கும்போது காட்டலாம். இப்ப நீ நார்மலா இருக்க, இவ்வளவு காட்டக்கூடாது. ஏமா நான் சொல்றது சரியா? ஆமா சார், நீங்க மயக்கமாகறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நான் டாக்டர் கிட்ட சொல்லி டேப்லெட் ஏதாவது கொடுக்கணுமான்னு கேக்குறேன். மித்ரா, நீ பாரு, எனக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் இப்ப இருக்கிறதா நினைக்காத. ஒண்ணு கிடைச்சிச்சுன்னு என்னைக்கு சொன்னாங்களோ அப்போல இருந்தே எனக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் தான். இங்க பாரு, இதுக்கு இந்த டேப்லெட்லாம் போட்டா சரியாகாது. பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், சும்மா அடுத்த செகண்டே நார்மல் ஆயிடும். எமலாக்கிற இருந்தா நீங்க 2 பேரும் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சும்மா ஷாக் ஆகுற மாதிரி என்கிட்ட சீன்லாம் போடாதீங்க. என்ன சார், நீங்க என்ன நம்பவே மாட்டீங்களா? நீங்க கட்டிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சும் நான் சொல்லாம இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? சார், எனக்கு ப்ராமிஸா பொண்ணு யாருன்னு தெரியல சார். உனக்கு தெரியாதுங்கிறத நானும் நம்புறேன் தான். ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்னதா ஒரு ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறீ மித்ரா. நானும் நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ உன் வேலையை மட்டும் தான் பாக்குறியே தவிர என்ன பத்தின அக்கறை கொஞ்சம் கூட இல்ல. அதை நினைச்சாதான் பயங்கர கடுப்பா இருக்கு எனக்கு. சார், நான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறது உண்மைதான். அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நான் சொல்றேன். நானும் எனக்கு தெரிஞ்ச வழியில எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மித்ரா, உன்னாலதான் எனக்கு தலைவலியே தெரியுமா? உன் பேச்சை கேட்காம இருந்தா நான் பாட்டுக்கு இப்ப நிம்மதியா இருந்திருப்பேன். ஆமா சார், என்னாலதான் உங்களுக்கு எல்லா தலைவலியும். உங்களுக்கு மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிற எல்லாரோட பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நல்லா உயிரோடவே இருக்க கூடாது. நான் பிறக்காமலே போயிருந்தா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்க. எல்லாமே என்னால் தான். நான் வரேன் சார். நீ ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். இதுக்கு போய் பரவாயில்ல சார், நீங்க மனசுல உள்ளதானே பேசுனீங்க. பாய் சார். ஏ அப்பலாம் இல்ல மித்ரா. ஏமா யோ, என்ன அதெல்லாம்? மாப்ள, அவ டென்ஷனுக்கான ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது மாப்ள. அவ ஏன் டென்ஷன் ஆனா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். ஆனா ஒண்ணு, அவ மனசுக்குள்ள ஏதோ கஷ்டம், அதனாலதான் இந்த அளவுக்கு எமோஷன் ஆயிட்டா. விடு, கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிருவா. என்ன அதுக்காக நீ டென்ஷன் ஆகாத. என்ன மாப்ள? யோ போய் மாப்ள, அவ டென்ஷனா நான் என்ன பண்ண? என் மேல எது கோவிச்சுட்டு போறான்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல? பேசாம லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குடி. டைம் வேற ஆயிடுச்சு, காலையில சீக்கிரம் வேலைக்கு போகணும். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீ சீக்கிரம் தூங்கு.
அவர்கிட்ட நான் ஏன் அப்படி பேசினேன்? அவர் என்ன பண்ணுவாரு? பாவம். நான் நம்ம குடும்ப பிரச்சனையை எப்படி காப்பாத்துறதுன்னு போராடிட்டு இருக்கேன். இது கூட ஒரு வகையில சுயநலம்தான். ஆனா வினய் சார் தன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட கூடாதுன்னு தானே என்கிட்ட உதவி கேக்குறாரு. அத புரிஞ்சுக்காம நான் ஏன் கோவப்பட்டேன்? அவருக்கு உதவி செய்ய இங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட கேக்குறாருன்னா யாருக்கும் கொடுக்காத இடத்த இந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு கொடுத்திருக்காரே, அவர்கிட்ட போய் கோவமா பேசிட்டேனே. நமக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு எப்படி தெரியும்? முதல்ல அவர்கிட்ட சாரி கேட்கலாம். ஆனா போன் பண்ணா எடுப்பாரா இல்ல தூங்கிட்டு இருப்பாரா? அஸ்வின் ஏன் இந்த நேரத்துல கால் பண்றான்? ஹலோ. என்ன மித்ரா, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னதால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மறந்துட்ட. அஸ்வின், நான் இன்னும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரல. பொய் சொல்லாத மித்ரா. நான் தானே உனக்கு அந்த பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த என்கிட்டயே வாய் குசாம பொய் சொல்ற. அஸ்வின், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? எதுவுமே சொல்லல மித்ரா. இந்த பசங்களே இப்படிதான். ஒரு பொண்ணை இன்ட்ரோ கொடுத்தா இன்ட்ரோ கொடுத்தவனே மறந்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுறானுங்க. அதுவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இன்ட்ரோ கொடுத்தா அவ்வளவுதான். சரி, அதை விடு. பணம் கிடைச்சதா இல்லையா? நான் தான் சொன்னேன்ல அஸ்வின், நாம கொடுத்ததெல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே எனக்கு எந்த பேங்க்லயும் லோன் கொடுக்க மாட்டாங்களாம். அப்படியா? ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது எனக்கு தெரியல அஸ்வின், யாரோ போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எவனும் ஒருத்தன் இல்ல மித்ரா, அடியன் தான் போட்டு கொடுத்தேன். புரியலையா? கடன் கேட்டவனு நானே, கடனை கெடுத்தவனு நானே. ஏண்டி, உன் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நானா வாலண்டரியா வந்து ஹெல்ப் பண்ணா நான் எதுக்காக இந்த உதவியெல்லாம் பண்றேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு பணம் இருக்கவன்ட்ட போயிருவியா? என்னோட எல்லா வேலையும் விட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு நான் சும்மா நிக்கணுமா? அஸ்வின், பார்த்து பேசுங்க. நானே பல பிரச்சனையில இருக்கேன். தேவையில்லாம பேசாம போனை வச்சுட்டு போங்க, இல்லைன்னா கண்டபடி திட்டி விட்டுருவேன். திட்டு? யார் வேண்டான்னு சொன்னா? உங்ககிட்டதான் நிறைய இருக்குமே. அந்த பேங்க்கார லோக்கல் பாஷையில திட்டினதெல்லாம் பெட்டில போட்டு வச்சிருப்பிய. அதுல கொஞ்சம் எடுத்து விட கேப்போம். டேய், மரியாதை கெட்டும். போனை வை. முடியாதடி. என்னடி பண்ணுவ? என்னமோ நீதான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் மாதிரி சீன் போடுற. இனிமே அப்படிலாம் சீன் போடக்கூடாது. அடக்கி வாசிக்கணும். புரிஞ்சதா? சசி ஆரம்பத்திலே உன்னை பத்தி சொன்னா. அவ பேச்சு அப்பவே நான் கேட்டிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? உன் பேச்சையும் சிரிப்பையும் காட்டி என்னை ஏமாத்திட்டல. இங்க பாரு அஸ்வின், நான் இப்பவும் சொல்றேன், உன்னை நான் என் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். இப்பவும் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். நீயா கற்பனை பண்ணிக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், எல்லா பொண்ணுங்களும் இதே தாண்டி சொல்றீங்க. என்ன மாதிரி அப்பாவே ஒரு பையன் கிடைச்ச உடனே அவங்கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டு கடைசியா ஃப்ரெண்டா தான் பழகுனேன்னு கழட்டி விட்டுட்டு போயிடுவீங்கல்ல. நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதாண்டி உனக்கு லோன் கிடைக்க விடாம செஞ்சேன். இப்பதாண்டி எனக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. அஸ்வின், எனக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல. நான் எப்ப சென்னையில வந்து இறங்குனனோ அப்பல இருந்தே ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, நீ எனக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் இல்ல, 10வது ஆள். போனை வை.